விஜய் வந்து இந்த கல்யாணம் நடக்காது, அதனால தேவையில்லாமல் இங்கே பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதீங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறாரு. அதை கேட்டு எல்லாருமே அதிர்ச்சியாக அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. உடனே விஜய் கிட்ட என்ன நினச்சிட்டு இருக்க உன் மனசில், அதெல்லாம் தெரியாது, நீ தாலி கட்டி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வற்புறுத்துறாங்க. அதை பார்த்துட்டு வந்து இங்கே பாருங்கள், எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிங்கன்னா நல்லா இருக்காது சார், சொல்லுங்கள், நீங்கள் போலீஸ் தானே சார், உங்களுக்கு சட்டம் தெரியாதா, எனக்கு சட்டப்படி ஒய்ஃப் இருக்கா சார், நான் எப்படி சார் உன்னோட பொண்ணு கடுத்து தாலி கட்டுறது, அதை வேறு எல்லாரும் வற்புறுத்துறாங்க, நீங்கள் வேறு அதை கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சார் சொல்லி நானும் புரிய வச்சுட்டேன் சார், அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க, அவங்க கேட்கலன்னா அதுக்கு நான் என்ன சார் பண்ண முடியும், என்ன ஏன் சார் தேவையில்லாமல் வர வச்சுங்க அப்படின்றாங்க. ஏதோ உங்களுக்காக தான் சார் வந்தேன், போனால் போதுன்னு உங்களுக்காக தான் நின்று பேசிகிட்டு இருக்கேன், இங்கே பாருங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன், எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, தேவையில்லாத பிரச்சனை பண்ணுறதை விட்டுட்டு அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருங்க, இந்த இந்த வெளியில பேச்செல்லாம் கேட்டுட்டு யாராவது பண்ணீங்க அப்புறம் நல்லா இருக்காது அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு செமைய டென்ஷன் ஆகிடுங்களா, என்ன விஜய் இப்படிலாம் பேசுகிற, இங்கே பாரு நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னது தான், நான் அதான் சொல்லிட்டேனே எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, நான் அப்புறமா வந்து சும்மா கல்யாணம் பண்ணிக்க சொன்னால் என்ன அர்த்தம், உனக்கு அசிங்கமாக இப்படி கேட்கறதுக்கு அப்படின்றாரு. அது கேட்டு வெளில செமைய டென்ஷன் ஆகிறாங்க. உடனே வந்து என்ன விஜய் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, நீ என்ன தான் விரும்ப, என் கண்ணில் தெரியும் மனசில் நான் தான் இருக்கேன், யார் சொன்னது என் மனசில் நீ இருக்கேன்னு, என் மனசில் என் பொண்டாடி மட்டும்தான் இருக்கா அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க வெண்ணிலா. இங்கே எல்லாருமே வற்புறுத்திட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் விஜய் வந்து செம்ம டென்ஷன் ஆகி பயங்கரமாக கத்தி விட்டுறாரு. இருக்கும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா திட்டி விடுறாரு. அந்த டைமில் அன்பரசு வந்து விஜய் மேலே வழி போடுறாரு. இந்த மாதிரி வெண்ணாவோட அப்பா அம்மா இந்த உலகத்தை விட்டு போனதுக்கு காரணமே விஜய் தான், விஜய் சொல்லி தான் நான் ஆக்சிடென்ட்டுக்கு ஏற்பாடு பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்கிறாரு. அது கேட்டு எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே விஜய் வந்து அன்பரசு சட்டையை பிடிச்சி கேட்குறாரு, என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில், என்ன வேணாலும் பேசுவேன்னு சொல்லிட்டு, நான் அப்படி தான் சொல்லுவேன், உண்மை அதுதான் அப்படின்றாரு. அப்போ 2 பேருமே ஸ்டேஷனுக்கு வாங்க, எதுவாக இருந்தாலும் அங்கே பார்த்துக்கலாம் சொல்லிட்டு போலீஸ் வந்து எல்லாருமே கூட்டிகிட்டு போகிறாங்க குண்டோட. அங்கே வந்துட்டோன்னே விஜய் வந்து செம்ம டென்ஷனாக உட்காந்துருக்காரு. சார் இவ சொல்கிறதெல்லாம் போய் சார், சார் என்கிட்ட ஆதார் இருக்குது சார், நான் தான் சார் சாட்சியே, நான் சொல்கிறேன் சார், விஜய் சொல்லி தான் சார் நான் ஆக்சிடென்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு செம்மையாக டென்ஷனாக, நான் எழுதி சார் இப்போ விஜய் மேலே நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அன்பரசு சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்டு விஜய்க்கு இப்போ செம்ம டென்ஷன் ஆகிறாரு. கரெக்டாக காவேரி வந்து இறங்குறாங்க. காவேரி பார்த்து எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. ஏய் காவேரி, நீ எதுக்கு இங்கே வந்த, உன்னை யார் இங்கே வர சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு என்னடி உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே வந்து செம்ம டென்ஷன் ஆகிறாங்க. வெண்ணிலா கேட்டோன்னே, எனக்கு தான் முழு உரிமை இருக்குது, நான் விஜயோட பொண்டாட்டி, நான் மட்டும்தான் விஜயோட பொண்டாட்டி, இங்கே பார் தேவையில்லாத பேசியிருந்தா அவ்வளோதான், உனக்கும் விஜய்க்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, நான் மட்டும்தான் கேள்வி கேட்பேன், ஏன்னா நான் தான் சட்டப்படி ஒய்ஃபு, கேள்வி கேட்காமன்னு சொல்கிறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்குது அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து அப்படி சொல்லு காவேரி, இவ்வளோ நாள் நீ என் கூட இல்லைன்னு சொல்லிட்டு என்ன பாடுபடுத்தி எடுத்தாங்க தெரியுமா, இப்போ தெரியுதா என் பொண்டாட்டி யாருன்னு எல்லாருக்கும், என் பொண்டாட்டி வந்துட்டா, இதுக்கப்புறம் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. விஜய் சொன்னோன்னே விஜய் வந்து காவேரி நீ எதுக்கு இங்கே வந்த, உனக்கு டயர்டாக இருக்கும் காவேரி, நான் பார்த்துக்கிறேன் விடுங்க அப்படின்றாங்க. உடனே வந்து இங்கே பாருங்கள், நான் ஒத்துக்க மாட்டேன், இந்த காவேரியை முதல்ல இங்கேருந்து துரத்துங்க அப்படின்றாங்க. இங்கே பாருங்கள் மேடம், அவங்க அவரோட ஒய்ஃப், சட்டப்படி ஒய்ஃபு, அதனால் யாரும் எதுவும் பண்ண முடியாது, உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள், என்ன கம்ப்ளைண்ட்னு சொல்லுங்கள், நாங்கள் எழுதுகிறோம் சார், கம்ப்ளைண்ட் நான் கொடுக்குறேன் சார் விஜய் மேலே சார், இவங்க சொல்கிறது எல்லாமே போய் சார், உண்மையே கிடையாது, விஜய் அந்த ஆக்சிடெண்ட்டை பண்ணவே பண்ணல, திட்டம் போட்டு இவர் மேலே படி போடுறாங்க சார், இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி வற்புறுத்துறாங்க, உண்மை நீ யாருமா, நான் தான் சார் உண்மையான அவரோட ஒய்ஃபு, என்னோட பேர் காவேரி சார், அவர் லீகல் ஒய்ஃபே நான் தான், நான் சொல்கிறேன் சார், எனக்கும் அவருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது, தேவையில்லாமல் என் வீட்டுக்கார கட்டாய கல்யாணம் பண்ண பார்க்குறாங்க, அதை பண்ண மாட்டேன்னு சொன்னவர் மேலே இவ்வளோ பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க சார், இதுதான் சார் உண்மை அப்படின்னோன்னே, இல்லை நீங்களும் அவரும் வந்து அக்ரிமெண்ட் போட்டு கல்யாணம் பண்ணேன்னு சொன்னாங்களே, அதெல்லாம் சார் அதெல்லாம் இல்லை சார், நானும் அவரும் இன்றைக்கி ஒன்றா தான் சார் இருக்கோம், தேவையில்லாமல் இவங்க எல்லாரும் தான் பிரச்சனை பண்ணுறாங்க, இந்த பிரச்சனையில் வேணும்னே விஜயை மாட்ட வைக்க பார்க்குறாங்க, இதுதான் சார் உண்மை, இல்லைம்மா அவர் தான் சொல்கிறாரு அந்த பொண்ணோட அப்பா அம்மா ஆக்சிடென்ட் பண்ண சொன்னது காரணமே விஜய் தான் சொல்லிட்டு, சார் அதை இல்லைன்னு சொல்லிட்டு என்னால் நிரூபிக்க முடியும் சார், கட்டாயம் நான் நிரூபிப்பேன், விஜய் நீங்கள் கவலைப்படாமல் இருக்கேன், கூடிய சீக்கிரம் நீங்கள் வெளியே வந்துடுவீங்க, அதுக்கு நான் பொறுப்பு, எனக்கு தெரியும் காவேரி நீ டென்ஷன் ஆகாத, நான் பார்த்துக்கிறேங்க, இங்கே பாருங்கள் எல்லாருக்கும் சொல்லிட்டு போகிறேன், விஜயை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் வெளியே எடுப்பேன், இந்த காவேரி சொன்னால் செய்வேன் அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. அதிர்ச்சி